ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேனில் 3/4 கப் வெல்லம் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு பாகுபதம் தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். இப்போ நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் சரியான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டிகள் இல்லாமல் தோசை மாவு அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது கோதுமை மாவு அப்பம். இதை மாதிரி அரிசி மாவு வச்சு பணியாரம் செஞ்ச வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் தொட்டு பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்குறாங்களா, ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு கொடுத்துடலாம். தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சதும் அரைக்கரண்டி மாவை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது உப்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி மீதி இருக்க மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான டேஸ்டியான கோதுமை மாவு அப்பம் ரெடி. இதை மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.